நீங்கள் வருடம் 520 ரூபா கட்டினா உங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா வந்து இன்சூரன்ஸ் கவர் ஆகும். அதுவே வந்து வருடம் 320 ரூபா கட்டினா உங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபா வந்து இன்சூரன்ஸ் கவர் ஆகும். இது என்ன ஸ்கீம் தான் கேட்குறீங்க? இதுதான் வந்து இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மற்றும் டாடா ஏஜ் இன்சூரன்ஸ் இணைந்து வழங்கும் குரூப் ஆக்சிடென்ட் கார்டு பாலிசி, அதாவது குழு விபத்து காப்பீடு திட்டம். இவங்க வந்து 2 விதமான பாலிசி வந்து மக்களுக்கு தராங்க. ஆப்ஷன் 1 வந்து சம் இன்சூர்ட் அமௌண்ட் வந்து 10 லட்சம், ஆப்ஷன் 2 வந்து சம் இன்சூர்ட் அமௌண்ட் வந்து 5 லட்சம். வாங்க இந்த வீடியோவில் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்கே அப்ளை பண்ணுறது, இதனுடைய பயன்கள் என்ன, இன்னும் மேல் போகணும்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணால் பாருங்கள், ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரம் படை. இந்த பாலிசியை யாரெல்லாம் வாங்கலாம்னா 18 வயது பூர்த்தியடைந்த அனைவருமே இந்த பாலிசியை வாங்கலாம். அப்போது 65 வயது வரைக்கும் இந்த பாலிசியை வந்து வாங்கலாம். நீங்கள் வந்து 18 வயதுலேருந்து 65 வயசுக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பாலிசியை வாங்கலாம். ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் தான், நீங்கள் வந்து இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்கில் கஸ்டமராக இருக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இவங்க வந்து 2 விதமான பாலிசியை வந்து மக்களுக்கு தராங்க. ஒன்று வந்து ஆப்ஷன் 1 வந்து சம் இன்சூர்ட் அமௌண்ட் 10 லட்சம், ஆப்ஷன் 2 வந்து சம் இன்சூர்ட் அமௌண்ட் வந்து 5 லட்சம். இந்த 2 பாலிசியுமே டென்சிவ் பீரியட் வந்து 1 வருஷம், அதாவது வேலிட்டி வந்து 1 வருஷம் சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சம் இன்சூர்ட் அமௌண்ட் வந்து 10 லட்ச ரூபா பாலிசி வந்து நீங்கள் எடுத்தால் வந்து ஒரு வருஷம் வந்து நீங்கள் வந்து 520 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு டைம் பே பண்ணிட்டா அடுத்த 365 நாள் அதுக்கு வந்து வேலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் 365 நாளுக்கு அப்புறம் வந்து நீங்கள் திரும்பவும் வந்து ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து திரும்பவும் நீங்கள் வந்து 520 ரூபா பே பண்ணணும். அதேமாரி தான் செகண்ட் ஆப்ஷன் சம் இன்சூர்ட் அமௌண்ட் 5 லட்ச ரூபா பாலிசி எடுத்தால் வருஷம் நீங்கள் வந்து 320 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். ஒரு டைம் பே பண்ணிட்டா அது வந்து 365 நாள் வேலிட்டி இருக்கும். அடுத்து 360 நாள் கழிச்சு நீங்கள் ரெனியூவல் பண்ணால் திரும்பவும் வந்து 320 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். அடுத்து வாங்க இதனுடைய பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் வந்து விபத்து காரணமாக பாலிசிதாரர் வந்து இருந்தால் வந்து நாமினிக்கு வந்து 100% வந்து சம் இன்சூர்ட் அமௌண்ட் தருவாங்க. அதாவது பாலிசிதாரர் வந்து ஆப்ஷன் 1 சம் இன்சூர்ட் அமௌண்ட் வந்து 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்திருந்தா அவங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா வந்து காப்பீடு தொகை வந்து நாமினி கிடைக்கும். அதுவே பாலிசிதாரர் ஆப்ஷன் 2 சம் இன்சூர்ட் அமௌண்ட் வந்து 5 லட்ச ரூபா எடுத்திருந்தா நாமினிக்கு வந்து 5 லட்ச ரூபா வந்து காப்பீடு வந்து கவர் ஆகும். செகண்ட் வந்து விபத்து காரணமாக வந்து பாலிசிதாரர் முழு ஊனம் அடைந்திருந்தா வந்து பாலிசிதாரருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சம் இன்சூர்ட் அமௌண்ட் 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்திருந்தா அவங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா கவர் ஆகும். அதுவே வந்து செகண்ட் ஆப்ஷன் சம் இன்சூர்ட் அமௌண்ட் வந்து 5 லட்ச ரூபா பாலிசி எடுத்திருந்தா வந்து அவங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபா வந்து காப்பீடு தொகை கிடைக்கும். தேர்டு வந்து விபத்து காரணமாக பாலிசிதாரர் பாதி ஊனம் அடைந்திருந்தா அவங்களுக்கு வந்து 100% வந்து காப்பீடு தொகை கிடைக்கும். பாலிசிதாரர் வந்து ஆப்ஷன் 1 பாலிசி வந்து தேர்ந்தெடுத்தா அவங்களுக்கு வந்து 10 லட்சமும், ஆப்ஷன் 2 பாலிசி வந்து பாலிசிதாரர் தேர்ந்தெடுத்தா அவங்களுக்கு வந்து 5 லட்சமும் காப்பீடு தொகை கவர் ஆகும். நான்காவது வந்து விபத்து காரணமாக பாலிசிதாரர் வந்து கை கால் இழப்பு ஏற்பட்டிருந்தால் இதுக்கும் வந்து 100% வந்து காப்பீடு வந்து கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு 10 லட்சமும், செகண்ட் ஆப்ஷனுக்கு 5 லட்சமும் வந்து காப்பீடு வந்து கவர் ஆகும். அஞ்சாவது வந்து விபத்து காரணமாக பாலிசிதாரர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பட்சத்தில் வந்து எமர்ஜென்சி மற்றும் டென்டல் எக்ஸ்பென்சிக்கு வந்து ஆப்ஷன் 1 பாலிசிதாரர், அதாவது 10 லட்ச ரூபா காப்பீடு எடுத்தவங்களுக்கு வந்து மேக்சிமம் 1 லட்ச ரூபா அல்லது ஆகும் மருத்துவ செலவில் எது குறைவோ அது வந்து காப்பீடாக கிடைக்கும். அதுவே ஆப்ஷன் 2 சம் இன்சூர்ட் அமௌண்ட் வந்து 5 லட்ச ரூபா எடுத்தவங்களுக்கு 50,000 ரூபா அல்லது ஆகும் மருத்துவ செலவில் எது குறைவோ அது வந்து காப்பீடு தொகை கிடைக்கும். இதுக்கு வந்து ஒரு சின்ன கண்டிஷன் தான் இருக்குது. விபத்து ஏற்பட்டு 24 மணி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கணும். அடுத்தது வந்து எவாக்குவேஷன் பெனிஃபிட். இது 2 பாலிசிதாரருக்கும் வந்து 5 லட்ச ரூபா தராங்க. ஒன் டைம் பெனிஃபிட்டாக இது வந்து தராங்க. அடுத்தது வந்து ஏழாவது பாயிண்ட் என்னன்னா எஜுகேஷன் பெனிஃபிட். இது வந்து ஆப்ஷன் 1 சம் இன்சூர்ட் அமௌண்ட் 10 லட்ச ரூபா எடுத்த பாலிசிதாரருக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். எவ்வளோ கிடைக்குன்னா 1 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். மேக்ஸிமம் 1 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் எஜுகேஷன் பெனிஃபிட் கிடைக்கும். இதில் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா அதிகபட்சமாக 2 குழந்தைக்கு வரைக்கும் தான் இந்த 1 லட்ச ரூபா அமௌண்ட் கிடைக்கும். ஆப்ஷன் 2 பாலிசிதாரருக்கு இந்த எஜுகேஷன் பெனிஃபிட் இல்லை. அடுத்தது எட்டாவது பாயிண்ட் என்னன்னா விபத்து காரணமாக பாலிசிதாரர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது அடுத்த 10 நாளைக்கு மேக்ஸிமம் 10 நாள் வரைக்கும் வந்து 1000 ரூபா தருவாங்க. இது யாருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணவங்களுக்கு, அதாவது சம் இன்சூர்ட் அமௌண்ட் 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்த பாலிசிதாரருக்கு மட்டும். செகண்ட் ஆப்ஷனுக்கு இது கிடையாது. நெக்ஸ்ட் 9வது பாயிண்ட் என்னன்னா விபத்து காரணமாக பாலிசிதாரில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வந்து அவங்க ஃபேமிலி மெம்பரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து தராங்க. அது ஆப்ஷன் 1 பாலிசிதாரருக்கு 25,000, ஆப்ஷன் 2 பாலிசிதாரருக்கு 10,000 தராங்க.
அடுத்து 10வது பாயிண்ட் என்னன்னா, டெத்து காரணமாக பாலிசிதாரர் இருந்தால் வந்து அவங்க உடலை சொந்த ஊருக்கு எடுத்து செல்ல நாமினிக்கு வந்து ஆப்ஷன் 1 பாலிசிதாரர் மற்றும் ஆப்ஷன் 2 பாலிசிதாரர் நாமினிக்கு வந்து 5000 ரூபாய் தராங்க. அதேமாரி 11வது பாயிண்ட் என்னன்னா, டெத்து காரணமாக பாலிசிதாரர் இருந்தால் வந்து இறுதிச்சடங்கு செய்வதற்கு வந்து ஆப்ஷன் 1 பாலிசிதாரர் நாமினிக்கும் ஆப்ஷன் 2 பாலிசிதாரர் நாமினிக்கும் வந்து 5000 ரூபாய் தராங்க. 12வது பாயிண்ட் என்னன்னா, கோமா பாலிசிதாரர் வந்து கோமா நிலையில இருந்தா வந்து அவங்க ஆப்ஷன் 1 பாலிசிதாரர் 10 லட்ச ரூபாய் சம் இன்சூர் அமௌண்ட் எடுத்தாங்க. பாலிசிதாரருக்கு வந்து 1 லட்சமும், ஆப்ஷன் 2 சம் இன்சூர் அமௌண்ட் 5 லட்ச ரூபாய் எடுத்த பாலிசிதாரருக்கு வந்து 50,000 கொடுக்குறாங்க. அடுத்து வந்து 13வது பாயிண்ட் என்ன சொல்லிடுறாங்கன்னா, டெரரிசம் சொல்லிடுறாங்க. டெரரிசம்னால பாதிக்கப்பட்டாலும் வந்து காப்பீடு வந்து கவரான்னு சொல்லிடுறாங்க. அடுத்து பயன்கள் என்னன்னா, பாலிசிதாரருக்கு வந்து டெலி கன்சல்டிங் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லிடுறாங்க. டாடா ஏஜி அப்ளிகேஷன் வழியா வந்து இந்த ஃபெசிலிட்டி வந்து இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது வந்து எதுக்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கவர் ஆகாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சூசைடு, மிலிட்டரி சர்வீஸ் ஆர் ஆப்ரேஷன்ஸ், வார், இல்லீகல் ஆக்ட், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், டிசீஸ், எய்ட்ஸ், டேஞ்சரஸ் ஸ்போர்ட்ஸ் இதனால வந்து பாலிசிதாரர் பாதிக்கப்பட்டு மரணமோ இல்லை ஊனமோ அடைந்தால் இதுக்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ஸ்கீமுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணலாம்னா, உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள அஞ்சல் அலுவலகத்தில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஸ்கீமில் ஏதாவது டவுட்னா அவங்கள கேட்டாவே A to Z சொல்லுவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்னுக்குள்ள வேணா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி நீட்டாக. நன்றி, வணக்கம்.